Hi, in this video we are going to see statement of affairs. Statement of affairs அப்படினா என்னன்னா அது ஒரு statement. அந்த statement வந்து என்ன காமிக்கும் showing the balance of assets and liabilities. So assets and liabilities பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். எதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்றோம் அப்படினா to find out the capital of the business. So capital அப்படினா என்னன்னா நம்மளோட assets minus liability. அதுதான் நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேபிட்டலை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ரைட். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் ஷோயிங் தி பேலன்ஸ் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் வந்து நம்மளுடைய அசட்ஸோட பேலன்ஸும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்து நம்மளோட லயபிலிட்டிஸோட பேலன்ஸும் இருக்கும். எதுக்காக இதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம்? டு ஃபைண்ட் அவுட் தி கேபிட்டல் ஆஃப் தி பிஸ்னஸ். This is the format of the statement of affairs ஓட format இதுதான். ரைட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரைட் ஹேண்ட் சைட் நம்மளோட அசட்ஸும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் நம்மளோட லயபிலிட்டிஸும் இருக்கும். இட் ரிசம்பிள்ஸ் லைக் அவர் பேலன்ஸ் ஷீட். ஸோ டபுள் என்ட்ரியில் நம்ம என்ன பண்ணுவோம்? பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் டு ஃபைண்ட் அவுட் தி ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லையா? நம்மளுடைய பிஸ்னஸோடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் ஓகேவா? ஃபினான்ஷியலாக நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோம், நம்மக்கிட்ட எவ்வளோ அசர்ட்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட எவ்வளோ லயபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? டபுள் என்ட்ரி சிஸ்டமில் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் இந்த இன்கம்ப்ளீட் புக்ஸில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பேலன்ஸ் ஷீட் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன்னா புக்ஸ் ஆர் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால பேலன்ஸ் ஷீட் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ நம்ம கேபிட்டலை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வி ஆர் யூஸிங் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ரைட். ஸோ நம்மளோட அசட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எங்கே எழுதுவோம்? அசட் சைடில் எழுதுவோம். லயபிலிட்டிஸ் எல்லாத்தையும் எங்கே எழுதுவோம்? லயபிலிட்டி சைட். ஸோ த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டிஃப்ரென்ஸ் இந்த பேலன்சிங் ஃபிகர் தட் இஸ் அவர் கேபிட்டல். அதுதான் நம்மளுடைய கேபிட்டல். ரைட். ஸோ ஓப்பனிங் வேல்யூ வச்சு நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணும் போது நமக்கு கிடைக்கிறது ஓப்பனிங் கேபிட்டல். க்ளோசிங் வேல்யூஸ் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், அப்போ நமக்கு கிடைக்கிறது க்ளோசிங் கேபிட்டல். ரைட். நம்ம சம்ஸ் பார்க்கும்போது இன்னும் நமக்கு கிளியராக புரியும். ரைட். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் 6 இந்த சம் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு சில வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள், மிஷினரி, ஃபர்னிச்சர், சன்ட்ரி கிரெடிட்டார், ஸ்டாக், டெட்டாஸ், கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சில வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஃபார்மேட் நான் காமிச்சேன் இல்லையா, அந்த ஃபார்மேட் படி we need to write the format first. Statement of affairs as on 31st December 2018 போட்டுட்டு assets and liabilities. This is our format. Okay, format எப்பவுமே நம்ம என்ன பண்ண முடியாது? சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் format. ஓகே. ஸோ அசட் சைட், லயபிலிட்டி சைட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸோட ஃபார்மேட் என்னது? அசட் சைட், லயபிலிட்டி சைட். ஸோ அசட்ஸ் எல்லாத்தையும் எங்கே எழுத போகிறோம்? அசட் சைடில் எழுத போகிறோம். லயபிலிட்டிஸ் எல்லாத்தையும் எங்கே எழுத போகிறோம்? லயபிலிட்டி சைட் எழுத போகிறோம். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் இஸ் அவர் அசட். பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்றது நம்மளுடைய அசட். எதனால பில்ஸ் ரிசீவபிள் நம்மளோட அசட் சொல்கிறோம்? பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பில்ஸ் ரிசீவபிள் இஸ் நத்திங் பட் உங்களுடைய டெட்டாஸ் இருப்பாங்க இல்லையா? நம்மளோட டெட்டாஸ் அதாவது கஸ்டமர்ஸ். ஒரு பிஸ்னஸ்ன்னு இருந்தால் அந்த பிஸ்னஸ்க்கு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த கஸ்டமர்ஸ் வந்து யாரெல்லாம் கிரெடிட்டுக்கு பொருள் நம்மக்கிட்ட இருந்து, அதாவது கடனுக்கு நம்மக்கிட்ட இருந்து பொருள் வாங்குறவங்கள நம்ம டெட்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். ரைட். நம்ம யாரை டெட்டார்ஸ்ன்னு சொல்லுவோம்? கடனுக்கு நம்மக்கிட்ட இருந்து பொருள் வாங்குறவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டெட்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். ரைட். கிரெடிட் கஸ்டமர்ஸ் அவங்க. ஓகே. நம்மக்கிட்ட இருந்து கடனுக்கு பொருள் வாங்கியிருப்பாங்க, அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டெட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெட்டார்ஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னா காசு கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு நோட், அதாவது ஒரு லெட்டர் மாதிரி நமக்கு கொடுப்பாரு. தட் இஸ் கால்ட் பில்ஸ் ரிசீவபிள். அந்த லெட்டரில் இல்லை அந்த நோட்டில் அந்த பில்லில் என்ன இருக்கும் அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட்டு இந்த டேட்டில் நான் உங்களுக்கு செட்டில் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ரிட்டர்ன் ஃபார்மேட்டில் கொடுப்பாரு. ரைட். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு சொல்கிறோம். அதை நம்ம என்ன சொல்கிறோம்? பில்ஸ் ரிசீவபிள். ஸோ இட்ஸ் நத்திங் பட் யுவர் டெட்டார். ஸோ அது என்ன பேலன்ஸ்? அசட். அது ஸோ அசட் அப்படின்றதுனால ஸோ அசட் சைடில் எழுதுறோம். பில்ஸ் ரிசீவபிள் அசட் சைடில் எழுதுறோம். தென் பில்ஸ் பேயபிள் அப்படின்றது
அதுக்கு ஆப்போசிட் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள். அதாவது பில்ஸ் ரிசீவபிள் நான் என்ன சொன்னேன், டெட்டார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. பில்ஸ் பேயபிள் அப்படின்றவங்க என்னன்னா உங்களுடைய கிரெடிட்டார். ஸோ எப்படி வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து கஸ்டமர் இருப்பாங்களோ அதே மாதிரி சப்ளையர்ஸும் இருப்பாங்க. ரைட். இப்போது என்கிட்ட இருந்து கடனுக்கு பொருள் வாங்குறவரை நான் என்ன சொல்கிறேன், டெட்டாருன்னு சொல்கிறேன். அதே மாதிரி நான் கடனுக்கு யார்கிட்டயா இருந்து பொருள் வாங்கியிருப்பேன் இல்லையா, அதாவது என்னோட சப்ளையர், எனக்கு சப்ளை பண்ணுறவங்களுக்கு நான் செட்டில் பண்ணணும் இல்லையா. என்னோட சப்ளையர்ஸை தான், அதாவது கடனுக்கு நான் அவங்க கிட்ட இருந்து பொருள் வாங்கியிருந்தேன் அப்படின்னா நான் அவங்களுக்கு செட்டில் பண்ணணும் இல்லையா. அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம், கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ரிட்டன் ஃபார்மேட்டில் ஒரு பில் கொடுக்குறோம். இந்த டேட்டில் இவ்வளோ அமௌண்ட் நான் உங்களுக்கு செட்டில் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பில் கொடுக்குறோம். அந்த பில்லுக்கு பேர் தான் பில்ஸ் பேயபிள். அது உங்களுடைய லயபிலிட்டி. ஏன்னா நீங்கள் அதை கொடுக்கணும். லயபிலிட்டி இஸ் நத்திங் பட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் கொடுக்கணும், அதுதான் உங்களுடைய லயபிலிட்டி. ரைட். ஸோ பில்ஸ் பேயபிள் இஸ் யுவர் லயபிலிட்டி சைட் போட்டாச்சு. மிஷினரின்ற உங்களுடைய அசட். ஸோ அசட் சைடில் போட்டாச்சு. ஃபர்னிச்சர்ன்றது உங்களுடைய அசட். ஸோ அசட் சைட். கிரெடிட்டார்ஸ் அப்படின்றது லயபிலிட்டி. நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க கிரெடிட்டுக்கு, கடனுக்கு நமக்கு பொருளை சப்ளை பண்ணியிருக்காங்க தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கிரெடிட்டார்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த கிரெடிட்டார்ஸை லயபிலிட்டி சைட் போடுறோம். ஸ்டாக்கு நம்மளோட அசட் சைட். டெட்டாஸ் அசட் சைட். ஸோ கேஷும் நம்மளுடைய அசட் சைட். ஸோ இதில் வரக்கூடிய பேலன்சிங் ஃபிகர், ஸோ அசட் சைடெல்லாம் டோட்டல் பண்ணுறோம், லயபிலிட்டி சைடெல்லாம் டோட்டல் பண்ணுறோம். இதில் வரக்கூடிய இந்த பேலன்சிங் ஃபிகர் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுடைய கேபிட்டல். ரைட். அதுதான் நம்மளுடைய கேபிட்டல். கிளியர்? எஸ். ஸோ நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ரெண்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா டேவிட் டஸ் நாட் கீப் ஹிஸ் proper books of accounts. Right. Following details are given from his record. So proper books of accounts வைக்கல அப்படின்னாலே அவருக்கு incomplete record. ஸோ அதனால என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளோட ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து இட்ஸ் அ ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இதுக்காக டு கால்குலேட் தி ஓப்பனிங் கேபிட்டல். அதே மாதிரி க்ளோசிங் வேல்யூ வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இதுக்காக டு ஃபைண்ட் அவுட் தி க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக. ரைட். ஸோ ஓப்பனிங் வேல்யூ வச்சு பண்ணுறது டு ஃபைண்ட் அவுட் த ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் வேல்யூ வச்சு பண்ணுறது டு ஃபைண்ட் அவுட் தி க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக. ரைட். ஸோ இப்போ நம்ம ஓப்பனிங் வேல்யூ வச்சு பண்ணோம். ஸோ கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 1st April 2018. ரைட். ஓப்பனிங் டேட், தென் சேம் வைஸ் ஓப்பனிங் வேல்யூஸ் எடுக்க போகிறோம். ஸோ அசட்ஸ் எல்லாம் அசட் சைடில், லயபிலிட்டிஸ் எல்லாம் லயபிலிட்டி சைடில் நம்ம போட போகிறோம். கேஷ் இஸ் அவர் அசட், ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் இஸ் அவர் அசட், டெட்டாஸ் இஸ் அவர் அசட், கிரெடிட்டார்ஸ் இஸ் அவர் லயபிலிட்டி, லோன் இஸ் அவர் லயபிலிட்டி, business premises is nothing but your building. Right. Building is your asset, furniture is your asset. ஸோ எல்லாத்தையுமே அசட்லாம் அசட் சைடில் எழுதிட்டோம், லயபிலிட்டிஸ்லாம் லயபிலிட்டி சைடு எழுதிட்டோம். ஸோ இதில் வரக்கூடிய இந்த பேலன்சிங் ஃபிகர் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுடைய கேபிட்டல். ரைட். கேபிட்டல். பேலன்சிங் ஃபிகர் இஸ் யோர் கேபிட்டல். திஸ் இஸ் நத்திங் பட் யோர் ஓப்பனிங் கேபிட்டல். ஏன் இது ஓப்பனிங் கேபிட்டல் சொல்கிறோம், ஓப்பனிங் வேல்யூ வச்சு நம்ம போட்டதுனால அது ஓப்பனிங் கேபிட்டல். தென் இப்போ க்ளோசிங் வேல்யூஸ் வச்சு நம்ம இப்போ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கால்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், க்ளோசிங் வேல்யூஸ் வச்சு. த சேம் வைஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் க்ளோசிங் டேட். ரைட். க்ளோசிங் டேட் போட்டுட்டு க்ளோசிங் டேட்டில் இருக்க எல்லா வேல்யூஸ், அசட்ஸ் எல்லாம் அசட் சைட், லயபிலிட்டிஸ்லாம் லயபிலிட்டி சைடு எழுதிட்டு தென் த பேலன்சிங் ஃபிகர் இருந்தது நம்மளுடைய கேபிட்டல். என்ன கேபிட்டல் அது, க்ளோசிங் கேபிட்டல். ஸோ நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம், தென் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். ரைட். ஸோ என்ன கேட்டிருக்காங்க சம்மில், டியூரிங் த இயர் ஹி இன்ட்ரடியூஸ்ட் ஃபர்தர் கேபிட்டல் ஆஃப் ₹45,000. ஸோ ஃபர்தர் கேபிட்டல் அப்படின்னாலே நம்மளுடைய அடிஷ்னல் கேபிட்டல். ஃபர்தர் கேபிட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம், அடிஷ்னல் கேபிட்டல். தென் அண்ட் வித்ட்ரா ₹2,500 per month. ஒரு மாதத்துக்கு 2,500 ரூபாய், 2,500 என்ன பண்ணியிருக்காரு, வித்ட்ரா பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா
from his business for his personal யூஸ்க்காக. ஸோ பர்சனல் யூஸ் அப்படின்னாலே அது என்னது நமக்கு drawings. ஸோ என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேவா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நேத்தே பார்த்தோம் இல்லையா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் உடைய ஃபார்மேட் என்ன பார்த்தோம் நேத்தே நம்ம, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் பர்டிகுலர்ஸ் ருபீஸ், ரைட். என்ன பார்த்தோம், க்ளோசிங் கேபிட்டல், add drawings, less additional capital, we will get adjusted closing capital நமக்கு கிடைக்கும். அதுல இருந்து திருப்பியும் less opening capital less பண்ணா நமக்கு profit இல்ல loss, அந்த இயர்க்கான profit loss நமக்கு கிடைக்கும். So right, so closing capital நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் க்ளோசிங் வேல்யூஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் க்ளோசிங் வேல்யூ வச்சு ப்ரிப்பேர் பண்ணது நம்மளுடைய க்ளோசிங் கேபிட்டல். ஸோ இந்த 4,42,000 நம்ம எடுத்துக்கிட்டோம், அதுதான் நம்மளுடைய க்ளோசிங் கேபிட்டல். அதோட ஆட் டிராயிங்ஸ். ஸோ டிராயிங்ஸ் எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா சம்மில் கொடுத்துருக்காங்க இல்லையா, வித்ட்ரா 2,500 per month வித்ட்ரா பண்ணுறோம். இதுக்காக பர்சனல் யூஸ். ஒரு மாதத்துக்கு 2,500 அப்படின்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ, இன்டூ 12 போட்டோம்னா நமக்கு 1 இயருக்கானது கிடைக்கும். ஸோ 2,500 இஸ் ஃபார் பர் மந்த், ஒரு மாதத்துக்கு. ஸோ இன்டூ 12 பண்ணும் போது நமக்கு 1 இயருக்கு கிடைக்கும், ரைட். ஸோ இன்டூ 12 பண்ணால் 30,000 இஸ் அவர் drawing. என்ன பண்ணணும், க்ளோசிங் கேபிட்டலோட ஆட் drawings less additional capital. அடிஷனல் கேபிட்டல் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, சம்லேயே கொடுத்துட்டாங்க 45,000. நமக்கு என்ன கிடைக்கும், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கிடைக்கும். இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்ல இருந்து லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓப்பனிங் வேல்யூஸ் வச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்கும் போது நமக்கு கிடைச்சது இல்லையா ஓப்பனிங் கேபிட்டல், அதை தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் 4 lakh நம்ம எடுத்துக்கிட்டோம், right, 4 lakh. So இப்போ profit made during the year is 27,000 நமக்கு profit கிடைச்சிருச்சு, right. So this is our sum. Clear? ஸோ இப்போ இந்த சம் பார்த்தோம்னா நமக்கு இன்னும் கிளியராக புரியும், ரைட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆனந்த் டஸ் நாட் கீப் ஹிஸ் புக் அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல இல்லை. ஸோ ஃபைண்ட் அவுட் தி ப்ராஃபிட் ஆர் லாஸ் மேட் டியூரிங் த இயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஓப்பனிங் வேல்யூ கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், அதே மாதிரி அசர்ட் சைட் லயபிலிட்டி சைட் போட்டுட்டு, அசர்ட்ஸ் எல்லாம் அசர்ட் சைடில், லயபிலிட்டிஸ்லாம் லயபிலிட்டி சைடில் போட்டுட்டு அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு அது நம்மளோட ஓப்பனிங் கேபிட்டல். அதே மாதிரி கால்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டலுக்கு க்ளோசிங் வேல்யூஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருவோம். அசர்ட்ஸ்லாம் அசர்ட் சைடில், லயபிலிட்டிஸ்லாம் லயபிலிட்டி சைடில் போட்டு we will find out our closing capital. ஸோ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு போட்டுட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். எப்படி ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம், க்ளோசிங் கேபிட்டல், ஆட் டிராயிங்ஸ், லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல், லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல், நமக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸாக கிடைக்கும் இல்லையா. இதுதான் ப்ரொசீஜர், ரைட். இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிப்போம், நெக்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிப்போம். ஸோ 3 ஸ்டெப்ஸ் இருக்கு டோட்டலா, ரைட். ஸோ இதில் ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம இதில் என்ன வேல்யூஸ் இருக்கோ, ரைட், இதில் என்ன வேல்யூஸ் இருக்கும், இப்போ 5,000 இருந்தால் 5,000, 3,000, 35,000 இதே வேல்யூஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துப்போம் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் க்ளோசிங் கேபிட்டலில் மட்டும் இஃப் தெர் இஸ் எனி அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா, இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிரியேட் அ ப்ரொவிஷன் ஆஃப் 5% ஆன் டெட்டார்ஸ். ஸோ டெட்டார்ஸ்லேருந்து 5% என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரொவிஷன் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட். The same way plant and machineryல இருந்து depreciation of 10%. ஸோ இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் எங்கே வரும் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டலில் தான் வரும். ஸோ கால்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டலில் தான் இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வரும். இதை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த
ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸோட க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ டெட்டாஸில் 5% ப்ரொவிஷன் போட சொல்லியிருக்காங்க. ஸோ டெட்டாஸ் எவ்வளோ நமக்கு 30,000, அதில் 5% ப்ரொவிஷன் அண்ட் லெஸ் பண்ணணும். ஸோ 30,000 இன்டூ 5/100, 30,000 இன்டூ 5/100 போட்டோம்னா நமக்கு 1,500 கிடைக்கும். என்ன பண்ணணும், 30,000 into 5/100, ரைட். எப்படி கேன்சல் பண்ணுவோம், 0 2 0 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 300 into 5 is 1,500. ஸோ இந்த 1,500 என்ன பண்ணுவோம், இந்த 30,000லேருந்து லெஸ் பண்ணி காமிப்போம். இது ப்ரொவிஷன். சேம் வைஸ் டிப்ரிசியேஷன் 10%. ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரியில் என்ன பண்ணியிருக்காங்க, 10% டிப்ரிசியேஷனை லெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரியோட வேல்யூ என்னது, 80,000. ஸோ 80,000ல் 10% எவ்வளோ, 80,000 இன்டூ 10/100, 8,000. ஸோ இந்த 8,000 நம்ம டிடெக்ட் பண்ணோம்னா நமக்கு 72,000. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எங்கே வரும் அப்படின்னா, கால்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டலில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை போடுவோம், ரைட். க்ளோசிங் கேபிட்டலில் தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம போடுவோம். ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் பொழுது எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே வராது. க்ளோசிங் கேபிட்டலில் தான் நமக்கு என்ன வரும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரும். ஸோ இதை கிளியராக இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் பொழுது தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை டிடெக்ட் பண்ணுவோம். ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டை டிடெக்ட் பண்ண மாட்டோம். கொடுத்துருக்க வேல்யூஸை அப்படியே அசர்ட் சைட்லையும் லயபிலிட்டி சைட்ஸ்லையும் போட்டுட்டு பேலன்சிங் ஃபிகர் கேபிட்டல் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டுபிடிப்போம். ஓப்பனிங் கேபிட்டலுக்கு க்ளோசிங் கேபிட்டலுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா டிடெக்ட் பண்ணிவிட்டு தென் we will find out the கேபிட்டலை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் நம்ம கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்போம், க்ளோசிங் கேபிட்டல் ஆட் drawings லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் we will get adjusted க்ளோசிங் கேபிட்டலுக்கு வரும். அதுலேருந்து லெஸ் ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணோன்னா நமக்கு ப்ராஃபிட் டியூரிங் த இயர் கண்டுபிடிப்போம், ரைட். கிளியர், ஓகே.